அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது வேர்க்கடலை. வேர்க்கடலை சொல்லக்கூடிய ஒரு தானியம். இது பருப்பு வகையை சேர்ந்தது. இது வேர்க்கடலையின் வரலாறு, நன்மைகள், சத்துகள், மேலும் அதனுடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த வேர்க்கடலையை அறிவியல் பெயராக ஆராசிஸ் ஐபோகேயா என்று அழைப்பார்கள். இந்த வேர்க்கடலையின் பிறப்பிடம் தென் அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு பரவியதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று சீனா, இந்தியா, நைஜீரியா போன்ற நாடுகள் அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகிறது. இந்த வேர்க்கடலைக்கு மற்ற பெயர்களும் உண்டு. நிலக்கடலை, மணிக்கலக்கா என்று சொல்வது உண்டு. இதனை இலங்கையில் பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள் கச்சான் என்று அழைப்பார்கள். இந்த நிலக்கடலையை பச்சையாகவும் வறுத்தோ அல்லது அவித்தோ இவற்றை உண்ணக்கூடிய ஒரு தானியமாக இன்று வழக்கத்தில் உள்ளது. சரி, இந்த வேர்க்கடலையை நன்மைகள் பற்றி பார்ப்போம் ஆக. முதலில் இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளவும் பயன்படுகிறது. மேலும் இது புற்றுநோயை தடுப்பதற்கும் டயாபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த வேர்க்கடலை பயன்படாக உள்ளது. எலும்புகளின் உறுதி மேம்படுத்துவதற்கும் பார்வையை மேம்படுத்துவதற்கும் இந்த வேர்க்கடலை பயனுள்ளதாக உள்ளது. நம் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை குறைத்து அவற்றை பளபளப்பாக வைத்துக் கொள்ளவும் இந்த வேர்க்கடலை பயன்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் இந்த நிலக்கடலை மிகவும் ஒரு அருமருந்தாக உள்ளது. இந்த வேர்க்கடலில் உள்ள சத்துகளின் விவரங்களை பற்றி பார்ப்போம் ஆக. இந்த வேர்க்கடலையில் இரும்பு, புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம், சத்துணாகம் போன்ற பொருட்கள் அதிகமாக காணப்படுகின்றன. தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலை உண்ணும் பொழுது இதனுடைய நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அவை நம் உடலுக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை உண்ணும் பொழுது இவற்றில் 21 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. மேலும் கொழுப்பு 48 கிராமும், புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம் 25 கிராமும் உள்ளது. கனிமங்கள் என்று சொல்லக்கூடிய மினரல்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. இதில் கால்சியம் 62 மில்லிகிராமும், மெக்னீசியம் 184 மில்லிகிராமும் உள்ளது. இரும்பு 2 மில்லிகிராமும், பாஸ்பரஸ் 334 மில்லிகிராமும் உள்ளது. பாஸ்பரஸ் 2 மில்லிகிராம், துத்தநாகம் 3 மில்லிகிராம் உள்ளது. நீர் சத்துகள் என்று சொல்லக்கூடிய நியாசின் 3 மில்லிகிராம் உள்ளது. ரிபோஃப்ளவின் 0.2 மில்லிகிராம் உள்ளது. இதில் மெக்னீசியம் 184 மில்லிகிராம் இருப்பதால் நீரிழிவு நோய் இருப்பவர்கள் இவற்றை தினமும் உண்ணும் பொழுது அவருடைய நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க மிகவும் இன்றியமையாத ஒரு பொருளாக இந்த வேர்க்கடலை பயன்படுகிறது. இந்த நிலக்கடலையில் மேங்கனீஸ் அதிக அளவு இருப்பதால் நாம் உண்ணக்கூடிய மற்ற வகை உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியம் போன்ற பொருட்களை நம் உடலுக்கு உறிஞ்சி எடுப்பதற்கு இந்த மேங்கனீஸ் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த நிலக்கடலையில் காப்பர் மற்றும் ஜிங்க் அதிகமாக இருப்பதால் நாம் மற்ற உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது அவற்றால் ஏற்படும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிப்பதற்கு இந்த வேர்க்கடலில் உள்ள ஜிங்கு மற்றும் காப்பர் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. சரி, இந்த நிலக்கடலில் உள்ள சில தீமைகளும் பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலையில் அதிக அளவு சோடியம் இருப்பதால் இது இரத்தத்தில் உள்ள அழுத்தத்தை அதிகரித்து பிபி சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் வேர்க்கடலை முற்றும் தவிர்ப்பது நல்லது. வேர்க்கடலை அதிக அளவு சாப்பிட்டால் இதில் உள்ள கொழுப்பு உடல் எடையை தேவையில்லாமல் அதிகரிக்கவும் செய்யும். பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வகையான ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்து தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றிங்க.